Hi partner, golden illustration 10 past adjustment. இப்போ இல்லஸ்ட்ரேஷனை பாரு, இதை பார்த்த உடனே நீ கண்டுபிடிச்சிடணும். ஏபிசின்னு பார்த்தாலே இது பார்ட்னர்ஷிப்பில் கேட்டிருக்குது. பார்ட்னர்ஷிப்பில் ஃபண்டமெண்டல்ஸா அட்மிஷனா ரிட்டையர்மெண்ட்டா? ஆன்சர் செக் பண்ணு. ரெக்கார்ட் த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி. டக்குன்னு இதை பாரு. ஃபண்டமெண்டலில் நமக்கு பாஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் முதல்ல அதை முடிவு பண்ணிட்டீங்கன்னா மைண்டில் ஓடிடும் இதில் என்னென்ன நம்ம செஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு. கரெக்டாக அந்த P&L அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் டேபிள் படித்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும். அப்போ முதல்ல கவனிக்க வேண்டியது இது எந்த டாப்பிக்கு, என்ன ஆன்சர் நம்ம கொடுக்கணும், அதுக்கப்புறம் மற்றதை பாரு. இப்போ இதில் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, நமக்கு தேவையானதை மட்டும் பாரு. ஏபிசி பார்ட்னர் ரேஷியோ 3:1:1, 3/5, 1/5, 1/5 தெளிவாக சொல்கிறாங்க. Profit 60,000 was distributed among them in their agreed ratio. இது கரெக்டு, டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்களா. ஆனால் அண்டர் மென்ஷன் டிரான்சாக்ஷன் வேர் நாட் ரெக்கார்டட். அப்போது அக்ரிமெண்டில் உள்ளபடி இது எல்லாம் இருக்கணும், அதை கவனிக்காமல் விட்டுட்டாங்க. அப்போது அக்ரிமெண்டில் உள்ளபடி தான் கரெக்ட் கிரெடிட். அப்போ முதல்ல நம்ம கரெக்ட் கிரெடிட் என்னன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் ராங்காக பண்ணதை பார்த்துக்கிடுவோம். கரெக்ட் கிரெடிட் என்ன? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கணும், சேலரி கொடுக்கணும், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் சார்ஜ் பண்ணணும், அதுபோக ரிமைனிங் ப்ராஃபிட்டத்தை ரேஷியோ படி பிரிக்கணும். இது டக்குன்னு நமக்கு ஞாபகத்தில் வரணும். அப்போ நமக்கு ப்ராஃபிட் எவ்வளவு? 60,000. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் என்ன? 5%. கேபிட்டல் எவ்வளவு சொல்கிறாங்க? their capital accounts of partners were fixed as. அப்போ நம்ம கரண்ட் அக்கௌண்ட் எழுதணும், மறந்துடக்கூடாது. எவ்வளோ பாரு, 1,80,000, 60,000, 5%. அப்போ 5,000, 4,000, 3,000, 12,000. இதெல்லாம் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட்டு, P&L அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் டெபிட். ப்ராஃபிட்டில் வந்து குறைஞ்சிரும். ரைட். சேலரி, இங்கே சேலரி 3வது கொடுத்துருக்காங்க, நான் பர்பஸுக்காக முதல்ல எழுதிட்டேன், ஏன்னா அது ரெண்டும் ப்ளஸ் ஐட்டம். அப்போ சேலரி 1,000, 1,500 per annum. கரெக்டாக செக் பண்ணு. அப்போ 1,000, 1,500. அப்போ இது ரெண்டும் 2,500 P&L அப்ரோப்ரியேஷனில் டெபிட் மைனஸ் ஆயிரும், ப்ராஃபிட்டில் வந்து குறைஞ்சிரும். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் தெளிவாக சொல்லிட்டாங்க, குழப்பமே இல்லாமல். 700, 500, 300. இது வந்து கேபிட்டலில் டெபிட்டு. அப்போ கேபிட்டலில் குறையும், P&L கூடிக்கிடும், 1,500. அப்போ பாரு, ப்ராஃபிட்டில் குறையுது கூடுது. அப்போ ரிமைனிங் ப்ராஃபிட் எவ்வளவு இருக்குது? ரிமைனிங் ப்ராஃபிட் 47,000. அப்போ இது எவ்வளவு? இதில் 5,300, 5,000, 2,700. இது வந்து அவங்க அக்கௌண்ட்டில் வர வேண்டியது. அதுபோக ரிமைனிங் ப்ராஃபிட் 47,000 இருக்குது, அதை ரேஷியோ படி இதைத்தான் 3:1:1 ரேஷியோ படி பிரிக்கணும். அதை பிரித்தோம்னா 9,400, 9,400, 28,200 ரேஷியோ படி. அப்போ கரெக்டாக வர வேண்டியது எவ்வளவு பாரு, இவருக்கு வந்து 33,500, இவருக்கு 14,400, இவருக்கு 12,100. இதுதான் கரெக்டாக வர வேண்டியது. இது கரெக்ட் கிரெடிட். ஆனால் ராங் கிரெடிட் என்ன?
இந்த 60,000ஐயும் ரேஷியோ படி பிரிச்சிட்டாங்களா? 3:1:1. அப்போ ரேஷியோ படினா 1/5. 1/5 போட்டோம்னா முதல்ல இவருக்கு பாரு, 5 12 60, 12,000. இவருக்கு 12,000, இவருக்கு 36,000. அப்போது ஆக்சுவலாக செக் பண்ணிப்பார். ஏ ஆக்சுவலாக கிரெடிட் கொடுக்க வேண்டியது 33,500. இதுக்கு பதில் 36,000 கிரெடிட் கொடுத்துட்டாங்க. அப்போ இவருக்கு எக்ஸஸாக கிரெடிட் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு எக்ஸஸ்ஸு? 2,500 ஏக்கு. பிக்கு ஆக்சுவல் கிரெடிட்டு 14,400. ஆனால் 12,000 தான் கிரெடிட் கொடுத்துருக்காங்க. அப்போது இன்னும் ஒரு 2,400 எழுதுனா சரியாக போச்சு. சி ஆக்சுவலாக 12,100 கிரெடிட் கொடுக்கணும். இது கிரெடிட் கொடுக்காம 12,000 தான் கிரெடிட் கொடுத்துருக்காங்க. அப்போ இன்னொரு 100 கிரெடிட் கொடுத்தா சரியாக போகுது. அப்போது எக்ஸஸ் கிரெடிட் டெபிட் பண்ணிடுறோம், லெஸ்ஸர் கிரெடிட் அந்த சைடில் எழுதிடுறோம். அப்போ இந்த பாக்ஸில் உள்ளது ஆன்சரு. அப்போது அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி, சிங்கிள் என்ட்ரி, ஒன்றும் குழப்பம் இல்லை. ஏ டெபிட், பிசி கிரெடிட், அவ்வளோதான். கேபிட்டல் அக்கௌண்ட்டா கரண்ட் அக்கௌண்ட்டா? வேர் ஃபிக்ஸ்டு ஆஸ். அப்போ கரண்ட் அக்கௌண்ட். தென் த ஆன்சர் இஸ் கரண்ட் அக்கௌண்ட் டெபிட், to B's current account, to C's current account. A debit 2,500, B 2,400, C 100 being the adjustment entry. கணக்கு முடிஞ்சிச்சு. ஈஸியாக இருக்கா? அவ்வளோதான். இதே போல் 2 கணக்கு செஞ்சு பாரு, சரியாக போவோம். இதுலேயே சில நேரங்களில் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் மட்டும் சொல்லுவாங்க, சில நேரங்களில் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் மட்டும் சொல்லுவாங்க. அது எப்படிங்கிறத அடுத்த உனக்கு ஷார்ட்ஸ் போட்டு விட்றேன், பார்த்துக்கோ. ஓகே பாய்ஸ்.